பிராங்கே பண்ணாலும் அதுல இருந்து ஒரு 10 லட்சம் வந்துருச்சு, எத்தனை லட்சம் வந்தாலும் சரி பொண்ணுங்களை பண்ண மாட்டேன். 20 வயசுல எங்க அப்பா வந்து ஹார்ட் ப்ராப்ளத்துல தவறிட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சு கஷ்டம்னா என்னன்னு. இப்ப தவறுனதுக்கு அப்புறம் எப்பவுமே சொந்த பந்தங்கள் வருவாங்க, எல்லாருமே கலந்துக்குவாங்க. அந்த சொந்த பந்தங்கள்லாம் கலந்துக்கிற போது அதான் தெரிஞ்சிச்சு நம்மளுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கிற போல இருக்கு. அதனாலதான் எல்லாருமே டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்குறாங்க. யாரையும் குறை சொல்லல, பட் ரொம்ப தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு பக்குவம் அப்ப இருந்தே ஆரம்பிச்சிச்சு. 1.5 இயர்ஸ் வரைய ஆட்டோ ஓட்டினேன். அந்த ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதில் வர வருமானத்தை சேர்த்து வச்சு, அதாவது நான் ரெண்ட்டுக்கு எடுத்து ஆட்டோ ஓட்டினேன், வாடகைக்கு எடுத்து. அந்த வந்த காசை வச்சு சொந்தமான ஒரு ஆட்டோ வாங்கினேன். அப்போ நான் ஆட்டோ ஓடிட்டு இருக்கும்போது எனக்கு போகும்போதெல்லாம் தோணுச்சு, என்னடா இது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, நம்ம இதை பண்ணாமல் வேற எதையும் பண்ணிட்டு இருக்கோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும். அப்போ நான் யோசித்தேன், இந்த ஆட்டோவை நம்ம ரெண்ட்டுக்கு விட்டுருவோம், நம்ம ரெண்ட்டுக்கு விட்டு நம்ம வேற ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சது தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அதுவும் மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் கொஞ்சம் சில விஷயங்களை ட்ரிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் டேரக்டர் ஆகணும், இதுதான் எய்ம். இதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட் வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. நான் என்னுடைய கொஞ்சம் பேச்சு திறமைகள் நிறைய விஷயங்களை போய் பேசி பிரெயின் வாஷ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே ராமநாதபுரம் டு மதுரை. ஏன்னா மதுரை வந்து அம்மா ஊர். நல்ல ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்ல ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கேன். நல்ல ஒரு நேம் கிடைச்சிருச்சு, ஸ்டாலின் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு. ஆனால் எனக்கு அப்பவும் எனக்கு ஒரு விஷயம், நம்ம என்னத்தை எதை நோக்கி போகிறோம், வேறு ஏதாவது ஒரு மீடியா வச்சு ட்ரை பண்ணணுமே அப்படிங்கும்போது தான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராக ட்ரை பண்ணலாம், அதுவும் வாய்ப்பு கிடைக்கலன்னா ஒரு விஜே மாதிரி ட்ரை பண்ணலாம், அதுவும் கிடைக்கலன்னா ஏதோ ஒரு ஆக்டிங் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் எனக்கு ஒரு ஐடியா ஓடுது, ஆனால் எல்லாத்துக்கும் உடனே கிடைச்சிடாதுல. சரி ஓகே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னை நோக்கி வரேன். சென்னையில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணுறேன்னா என்ன ஒரு நிறைய அலைச்சலாம் இல்லை, விசாரிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட. அவங்களாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சொன்னால் சரி ஓகே நம்ம வேலையை பார்ப்போம்னு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறேன். அப்போ தான் தோணுச்சு, சரி நம்ம ஏன் வாய்ப்பு கேட்டு போகணும், வாய்ப்பை உருவாக்கக்கூடாதா அப்படிங்கும்போது அந்த நேர காலகட்டத்தில் நான் பார்த்த சேனல்ஸ் இந்த கோபி சுதாகர் அவர் பரிதாபங்கள், அதுக்கு மேலே அவங்க மெட்ராஸ் சென்ட்ரல்னு ஒரு சேனல் இருந்தாங்க, அந்த சேனலு. அப்புறம் வந்து பிளாக் ஷிப் சேனலில் வந்து ஃபன் பண்ணுறோம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பேசிக்காகவே ஒரு விஷயம் இருக்கும். என்னென்னா நான் எல்லாரோடையும் ஒரு ஃபன்னாக தான் பேசுவேன், எல்லாரோடையும் ஜாலியாக தான் பேசுவேன். இது எனக்கு கொஞ்சம் தெரியும், எல்லாத்தையுமே நக்கலாக பேசுகிறது. எங்கள் ஊர்லேயே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவன் கொஞ்சம் குசுமு பிடிச்ச பையன், சேட்டை பிடிச்ச பையன், நக்கலாக பண்ணுவான் அப்படின்னு. சரி இதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் ட்ரை பண்ணேன்னா என்னென்ன ஆரம்பிக்கணும் ஒரு ஐடியா பண்ணிட்டேன். யூடியூப் பற்றி ஒரு நாலேஜ் இல்லை, என்ன யூடியூப் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே ஒரு சேனல் ஆரம்பிப்போம். நான் யாருமே ஐடியா கொடுக்கல. அப்போ தான் தோணுச்சு, சரி இது ஐடியா கற்றுக்கிறதுக்கே நிறைய கற்றுக்கிறேன் போல இருக்குன்னு நிறைய ஆடிஷன்ஸ்லாம் போகல, யூடியூப் ஆடிஷன்ஸ் அதெல்லாம் போயிட்டு பார்க்குறேன் அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஒரு ஐடியாஸ் கிடைக்குது, ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், பேர் யோசிக்கிறேன், பேர் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்போ நான் யோசித்தேன், சரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் ஓடிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள் நம்ம புக்கு படிக்கும்போது ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடச்சிக்கிட்டு இருக்கும்போது புக்கில் எறும்புகளை பற்றி சில விஷயங்கள் படித்தேன். அப்புறம் நார்மலாக வீட்டில் வந்து எறும்புகள்லாம் அப்படி போகும்ல செவத்தில், அதெல்லாம் பார்ப்பேன். இதுக்கெல்லாம் இவ்வளோ சின்ன உயிராக இருந்து தைரியமாக வாழ்ந்துட்டு இருக்கேன் எது, ஏன்னா ஒரு செகண்டில் நம்ம நினச்சா எல்லா எறும்புகளையும் மொத்தமாக நசுக்கி விடலாம், நம்ம எப்போ வேணால் சாகலாம், அதை பற்றி தேவையில்லை. நான் என் வேலையை பற்றி ஓடிக்கிட்டே இருப்பேன், சுறுசுறுப்பாக இருப்பேன். முன்னாடி அட்வான்ஸாக எனக்கு தேவையானதை நான் சேர்த்து வச்சுக்கிருவேன். இவ்வளோ பக்குவமான ஒரு உயிரினம் நம்ம கண்டுக்கவே மாட்டேன், எறும்பு தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அப்போ அதை யோசிச்சேன், எறும்புன்னு வச்சிடலாமே அப்படின்னு யோசித்தேன். எறும்புன்னு வச்சா கொஞ்சம் கேட்சி அல்ல, அப்படின்னு கொஞ்சம் ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னா கட்டெரும்பு அப்படின்னு ஒரு ஐடியா வருது. இப்போ எறும்பு கையில் கேமரா வச்சிருந்த மாதிரி ஒரு லோகோ ரெடி பண்ணி ஓனா. அப்போ வந்து டீம்னு பார்த்தா நான் எனக்கு அப்புறம் ஒரு 2 நண்பர்கள், அவங்களும் ஒரு பெருசாக இதை பற்றி தெரியாதவங்க தான்.